அப்பா அம்மா எல்லாருக்கும் வணக்கம். நான் சென்னை செராக்கர் குளத்தூர்லேருந்து பேசுறேன். நம்ம ஜேன் மேட்னா என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அது எப்படி பயன்படுத்துறது முதற்கொண்டு கூட இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாம் வாங்க பார்க்கலாம். செராக்கேர்ங்கிறது ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஹெல்த் கேர் சென்டர். இங்க நாங்க எது மூலியமா தெரப்பி குடுத்துட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி ஜேட் ஸ்டோன்ஸ் மூலியமா தான் தெரப்பி குடுத்துட்டு இருக்கோம். ஜேட் ஸ்டோன்ஸ்ல அப்படி என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, ஃபேர் இன்ஃப்ராரெட் ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபேர் இன்ஃப்ராரெட் ரேசஸ்னா நம்ம தமிழ்ல சொன்னோம்னா, சூரியன்லேருந்து கிடைக்கிற விட்டமின் டி நேச்சுரலாவே இந்த ஸ்டோன்ஸ்ல கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. மேட்ரஸ்ல இந்த மாரி வடிவமைச்சிருப்பாங்க. இது பேங்கிள் டைப்ஸ்லயே இருக்கும். செயினு இது மாதிரி சவுத் கொரியன்ஸ் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. இங்க நம்ம எந்த அளவுக்கு கோல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோமோ, அத விட டபுள் மடங்கு அங்க ஜேட் ஸ்டோன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. இது ஆக்சுவலி ஒரு நாசா டெக்னாலஜி. நாசாங்கிறது எவ்வளவு பெரிய ரிசர்ச்சர்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது எல்லா விதமான ப்ராப்ளம்ஸையும் க்யூர் பண்ற அளவுக்கு பவர் இருக்குன்னு சொல்லி, ஆல் குளோபல் சர்டிஃபிகேட் இந்த ஜேட் ஸ்டோன்ஸ்க்கு குடுத்துருக்காங்க. இங்க நீங்க சென்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே ஜேட் ஸ்டோன்ஸ் மூலியமா தான் இருக்கும். இப்ப மேட்ரஸ்னா இந்த மாரி காயின் டைப்ல இருக்கும். ரோலர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாரி ரோலர் டைப்ஸ்ல குடுத்துருப்பாங்க. ஸோ மசாஜஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து ரோலர் டைப்ஸ்ல இருக்கும். வாட்டர் ஃபில்டர் இருக்கும். வாட்டர் ஃபில்டருக்குள்ளயுமே வந்து ஜே ஸ்டோன்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஃபேர் இன்ஃப்ராரெட் ரேசஸ் வந்து இந்த ஜே ஸ்டோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது கீழ வந்து ஒரு ஹீட் நெறைய லேயர்ஸ் இருக்கும். ஒரு சொல்லப்போனா ஒரு 14 லேயர்ஸ் கிட்ட இருக்கும். இது கீழ வந்து ஹீட்டிங் பேட் இருக்கும். நெறைய பேர் டவுட் இருக்கு. இது கரண்ட் தெரப்பியா? பாடில எதுவும் கரண்ட் பாஸ் ஆகுமா? இது எடுக்கிறனால முடி கொட்டுமா? ஆர்கான்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இல்ல பிளட் கம்மியாயிடுமா? அந்த மாரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் ஆனா அந்த மாரி எந்த டவுட்டுமே வேணாம். நாங்க சென்ட்ருக்கு வரவங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிளட் ரிப்போர்ட் வச்சு நாங்க ப்ரூவ் பண்ணுவோம். அவங்க செராக்கேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி ஆகுறாங்கன்னா, அவங்களோட பிளட்டோட லெவலு, கொலஸ்ட்ரால் இருந்தா கொலஸ்ட்ரால், சுகர் இருந்தா சுகர், தைராய்டு இருந்தா தைராய்டு. இந்த செக்கப் வந்து பிளட்ல பண்ணிடுவோம். ஸோ அவங்களுக்கு 20 டேஸோ, 25 டேஸோ கன்டினியூவா ரெகுலரா தெரப்பி குடுப்போம். ஆஃப்டர் 25 டேஸ் வந்து அகைன் செக் பண்ணும்போது, அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே கம்மியா இருக்குமே தவிர, அ அ பிரச்சனை எதுவும் அதிகமாகறதுக்கு சான்ஸே கிடையாது. இன்னொன்னு பிளட் எல்லாம் இன்கிரிமெண்ட்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்குமே தவிர, ஒரு டிராப் கூட கம்மியாகறதுக்கும் சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நாங்க ப்ரூவ் பண்ணுவோம். இது கீழ வந்து ஒரு ஹீட்டிங் பேட் இருக்கும். அந்த ஹீட்டிங் பேட் ஹீட் ஆகுறதுக்கு மட்டுமே கரண்ட் சப்போர்ட் இருக்குமே தவிர, பாடில எந்த விதமான கரண்ட்டுமே பாஸ் ஆகாது. ஓகேங்களா? இன்னொரு பேசிக் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜேட் ஸ்டோனுங்கிறது ஒரு கல்லு. கல்லுல கரண்ட் பாஸ் ஆகுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து எப்படி நம்ம தெரப்பி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இதுல படுத்தா எப்படி ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும்? அப்படிங்கிற ஒரு டவுட்ஸும் இருக்கு. நாங்க இங்க குடுக்குறது வந்து ரூட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ரூட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பைனல் கார்டுக்கு தெரப்பி குடுக்குறது. இப்ப நம்ம ஒரு செடி வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா தண்ணி ஊத்தி ஆகணும். அது இலைக்கோ, வேருக்கோ ஊத்துனேன் இலைக்கு ஊத்துனா எந்த விதமான பிரச்சனை சாரி யூசேஜுமே இருக்காது. ஆனா வேருக்கு ஊத்துனா தான் அந்த செடி வந்து நல்லா குரோத் ஆகி வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இங்க நாங்க தெரப்பி குடுக்குறது, இந்த மேட்ரஸ்ல நீங்க படுத்து தெரப்பி எடுக்கும்போது, ஸ்பைனல் கார்டுக்கு நாங்க தெரப்பி குடுக்குறோம். ஸ்பைனல் கார்ட்ல தான் 26 ஆர்கான்ஸோட நர்வ்ஸுமே அங்க தான் கனெக்ட் ஆயிருக்கு. 31 ஜோடி நரம்புகள்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க உங்களுக்கு இருக்கிறது 1 ஆர் 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். பட் ஆனா உங்களுக்கே தெரியாம சில ப்ராப்ளம்ஸ் பாடிக்குள்ள இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் ஃபால், டாண்ட்ரஃப், கண் சம்மந்தப்பட்ட டிசீஸ், டைஜஷன் ப்ராப்ளம், பேக் பெயின், சோ இல்ல சுகர் இருக்கு. தெரிஞ்ச பிரச்சனைய விட தெரியாத பிரச்சனைகளும் உடம்புக்குள்ள ஃபேட் இருக்கலாம். சோ அந்த மாரி ப்ராப்ளம்ஸ் கூட இது கூட சேர்ந்து சரியாகும். எல்லாமே அப் டூ பாட்டம் தலையிலேருந்து ஆரம்பிச்சு கால் வரைய எல்லா பிரச்சனைகளுமே குணப்படுத்தக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க குடுக்குறது ரூட் தெரப்பிங்கிறனால. அதனால தான் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, படுத்துக்கும்போது பெட்ஷீட் போட்டு ஸ்ட்ரெய்ட்டா படுத்துக்கோங்க. படுத்துக்கணும். ஓகேங்களா? பில்லோ வேணாம். நீங்க அது பெட்டர். பில்லோ வேணாம். இது மேல ஆல்ரெடி மேட் கவர் இருக்கும். இது மேல ஒரு பெட்ஷீட் போட்டுக்கோங்க. பெட்ஷீட் போட்டுட்டு நீங்க வந்து ஸ்ட்ரெய்ட்டனா படுத்து நீங்க தெரப்பி எடுக்கணும். படுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ரிமோட் ஆப்பரேட்டிங் சொல்லி குடுத்துட்டுங்களா உங்களுக்கு? சார் இது ஸ்விட்ச் போட்டீங்களா? ஸ்விட்ச் போட்டோனே இந்த பட்டன் இருக்குங்க. இத ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணீங்கன்னா டேஷ் கார்டு. இது பக்கத்துல இருக்கிற பட்டன் வந்து டைமர் பட்டன். டைமர் பட்டன் நீங்க பிரஸ் பண்ணும்போது 70 காட்டும். 70 என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜேஸ்டோனோட வெப்பநிலை. ஸோ மேக்ஸிமம் வந்து 70 மினிமம் வந்து பெரியவங்கலாம் எடுக்குறாங்கன்னா 55, 50ல வச்சு எடுக்கணும். பட் அதிகபட்சம் வந்து 70ல வச்சா ரொம்ப நல்லது.
ஓகேங்களா? ஸோ ஹீட் கம்மியா வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மி பண்ணக்கூடாது. ஓரளவு 55 அந்த மாரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அகைன் இந்த பட்டன் நீங்க சேம் டைமர் பட்டன சேம் பிரஸ் பண்ணும்போது, உங்களுக்கு டைம் செட்டிங்ஸ் காட்டும். 1 ஹவர் வேணுமா? 4 ஹார்ஸா? இல்ல வந்து 8 ஹார்ஸா? இல்ல வந்து 0 ஹார்ஸான்னு கேட்கும். நாங்க அங்க சென்டர்ல செட் பண்றது வந்து 0 ஹார்ஸ். 0 ஹார்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மேட்ட ஆஃப் பண்ற வரையும் மேட் ஆஃபே ஆகாது. கன்டினியூவா வந்து போயிட்டே இருக்கும். இன்னொன்னு இதுல பவர் கன்சியூம்லாம் அதிகமா ஆகாது. ஒரு ஃபேன், ஒரு டியூப் லைட்டுக்கு எவ்ளோ தேவைப்படுமோ, சோ அந்த அளவுக்கு தான் வந்து பவர் கன்சப்ஷன் எடுத்துக்குமே தவிர, அதிக கரண்ட் எல்லாம் செலவாகறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? டைம் வந்து நீங்க நீங்க தெரப்பி எடுக்குறீங்கன்னா, ஒரு 4 ஹார்ஸ் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேட் ஹீட் ஆகுறதுக்கே 1/2 அன் ஹவர் தேவைப்படும். ஓகேங்களா? தெரப்பி எடுக்கும்போது ஃபேன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரூம் டெம்பரேச்சர்ல எடுக்கும்போது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு, நீங்க வந்து மேட் ஆன் பண்ணி 1/2 அன் ஹவர் கழிச்சு நீங்க தெரப்பி எடுக்கணும். ஸோ நல்லா வார்மா இருக்கும். அந்த டைம்ல வந்து நீங்க தெரப்பியானது எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1/2 அன் ஹவர் நல்லா பழகும். ஆமா. அப்ப ஹீட் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக. நெக்ஸ்ட் பக்கத்துல இருக்கிற பட்டன் வந்து சிசிஎம்எஃப்ன்னு சொல்லுவாங்க. சிசிஎம்எஃப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, செராக்கர் மல்டி ஃபங்ஷனல்னு சொல்லுவாங்க. இப்ப அதர் கம்பெனிஸ்க்கும் நமக்கும் இருக்கிற டிஃபரன்ஷியேட்டே இந்த சிசிஎம்எஃப் தான். செராக்கர்ல மட்டும் கிடைக்கிற மல்டி ஃபங்ஷனல் கூட சொல்லலாம். இந்த சிசிஎம்எஃப் ஓட ஒர்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன். பிளட் சர்க்குலேஷன் நார்மலா வந்து இந்த ஜேட் ஸ்டோன்ஸ்லயே கிடைக்கும். ஓகேங்களா? பட் ஆனா இது மைக்ரோ சர்க்குலேஷன ஃபார்மேஷன் பண்ணும். நம்ம பாடியில முடியோட லேசான குட்டி குட்டி நரம்பு எல்லாமே இருக்கும். அந்த குட்டி குட்டி நரம்பு எல்லாத்துக்குமே ரத்த ஓட்டத்த சீரா உண்டு பண்ற வேலையை இந்த சிசிஎம்எஃப் பார்க்கும். சிசிஎம்எஃப்னா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்ப லைவா காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து மெட்டபாலிசம், என்ஹான்ஸ் மெட்டபாலிசம் லெவல வந்து இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கும். பாடிய வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணும். டீடாக்சிஃபிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா நம்ம உள்ளுறுப்ப கிளீன் பண்ற ப்ராசஸ வந்து ஜேஸ்டோன் பார்க்கும். ஆனா ஆர்கான்ஸ்க்கு மேல இருக்கிற விசரல் ஃபேட், ஆர்கான்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற தேவையில்லாத அசுத்தங்கள், டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ற ஒர்க்க வந்து சிசிஎம்எஃப் தான் பார்க்கும். அது பேர் தான் டீடாக்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இம்யூனன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதாவது நம்ம பாடியில லாக் பண்ணிடும். நீங்க அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா, இம்யூனிட்டி பவர் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும். எந்த பிரச்சனையுமே இருக்காது. பட் ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன் 10 நாள் நல்லா இருக்காங்க. 10 நாள் கோல்ட் ஆகுது, பெயின் ஆகுது. சோ நெறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கு காரணம் உங்க பாடியில இம்யூனிட்டி பவர் ஸ்டேபிளா இல்லன்னு அர்த்தம். சோ நீங்க சிசிஎம்எஃப் ஆன் பண்ணி தெரப்பி எடுக்கும்போது இம்யூனிட்டி பவர பாடியிலே லாக் பண்ணிடும். சோ உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராம பாத்துக்கும். ஓகேங்களா? அதான் சிசிஎம்எஃப். இந்த பட்டன் நீங்க பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, 3 லைட்டுமே ஆன்ல இருக்கும். சோ இதுல P1 மூட் வச்சு நீங்க எடுக்கலாம். இதுல 13 மூட்ஸ் இருக்கும். P2, P3, P4, P5, P6, P7, P8, P9, PA, PC, PE, PF. இந்த மாதிரி 13 மூவ்ஸ் இருக்கும். நீங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னு வச்சு தெரப்பி எடுக்கலாம். P0 வந்து குழந்தைங்க ஸ்டார்ட் பண்ணலாம். P1ல இருந்து பெரியவங்க ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். அது என்ன மாதிரி உணர்வு ஏற்படும்னு கேட்டீங்கன்னா, படுத்திருக்கும்போது கை கிட்ட உள்ள வைப்ரேஷன் ஆகுற மாதிரி, பேக் பொசிஷன் லைட்டா வைப்ரேஷன் ஆகுற மாதிரி, காஃப் மசில்ஸ் கிட்ட லைட்டா வைப்ரேஷன் ஆகுற மாதிரி ஒரு உணர்வுகள் வந்து ஏற்படும். சிசிஎம்எஃப்னா ஒண்ணுன்னு பார்க்கலாம். இதுதான் சிசிஎம்எஃப். இந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அயான்ஸ் கண்டென்ட். நெகட்டிவ் அயான்ஸ், அதாவது நம்ம பாடியில இருக்கிற அயான்ஸ் கண்டென்ட்டை இது ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். நம்ம பாடியில வந்து 7 லேயர்ஸ் இருக்கும். அந்த 7 லேயர்ஸ தாண்டி இது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, ஊடுருவல் பண்ணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நார்மலா உங்களுக்கு ஒரு பிரச்சனை குணமாவறதுக்கு 2 டேஸ் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த சிசிஎம்எஃப் ஆன் பண்ணி எடுக்கும்போது 1 டேலயே கியூர் ஆயிடும். நார்மலா ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் எடுத்துக்கிட்டா, இந்த சிசிஎம்எஃப் ஆன் பண்ணி எடுக்கும்போது 15 மினிட்ஸ்லயுமே இந்த சிசிஎம்எஃப் இருக்கு. நீங்க ஒவ்வொரு நாளும் கை மேல வச்சாலும் ஆக்டிவேட் ஆகும். இது வந்து டெமோ பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு இப்ப பண்ணி காட்டுறேன். இதுக்குள்ள அந்த லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து எல்லா இடத்துலயுமே போட்டிருக்க மாட்டாங்க. எப்படி போட்டிருப்பாங்கன்னா, ஜிக்ஸாக்கா போட்டிருப்பாங்க. அப் அண்ட் டவுன்ஸ் இந்த மாதிரி ஜிக்ஸாக்கிங்கா போட்டிருப்பாங்க. சோ இங்க வச்சா ஆகும். சோ இங்க நான் இது மாதிரி எல்லா இடத்துலயுமே இருக்காது. ஜிக்ஸாக்கிங்கா போட்டிருப்பாங்க. இதான் சிசிஎம்எஃப். ஓகேங்களா? நீங்க எப்ப தெரப்பி எடுக்கிறதுக்கு அதாவது தெரப்பி எடுத்தாலும், சோ ஃபர்ஸ்ட் மேட்ட மட்டும் ஆன் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, சிசிஎம்எஃப் ஆன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்றேன்னா, ஆன் பண்ணிட்டு டெம்பரேச்சர் செட் பண்ணிடுங்க 70. அகைன் வந்து ஒரு 4 ஹார்ஸோ 8 ஹார்ஸோ செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு மேட்ட வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க போயிட்டு 1/2 அன் ஹவர் கழிச்சு வாங்க. 1/2 அன் ஹவர் ஒரு இயர்லி டைமிங்ஸ் தெரியாது. இது வந்து 4 ஹார்ஸ் ஆன்லயே தான் இருக்கும். நீங்க ஒரு 15 மினிட்ஸோ 23ங்களோ அப்போ வந்து இந்த சிசிஎம்எஃப் வந்து ஆன் பண்ணிக்கணும். P1 மோடு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுக்கிட்டீங்கன்னா
உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து நல்லா தெரியும். ஓகேவா? இதுல எப்படி என்ன பொசிஷன்ல படுத்து தெரப்பி எடுக்கலாம்னு உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் பொசிஷன்ல படுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டா படுத்துக்கோங்க. நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஸோ காத்து எதுவுமே இல்லாத மாரி பெட்ஷீட் நல்லா தலையிலேருந்து கால் வரை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம், சைடு வந்து ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கலாம். ஏன்னா நீங்க வீட்ல யூஸ் பண்றீங்க இல்லையா? மேக்ஸிமம் வந்து நாங்க சென்டர்ல குடுத்தாங்கன்னா 20லேருந்து 25 மினிட்ஸ் வந்து நாங்க ஸ்ட்ரெயிட்டா தான் படுக்க சொல்லுவோம். ஏன்னா முதுகெலும்புல தானே எல்லா நரம்பும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்க வீட்ல யூஸ் பண்றனால, மல்டி பர்ப்பஸ் நீங்க வந்து திரும்பி படுத்துக்கலாம். ஸோ ரொட்டேட் பண்ணி கூட படுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சைடு ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து குப்புறக்க படுத்துக்கோங்க. நல்லா குப்புறக்க படுத்து உல்டா படுத்து என்ன பண்ணணும்னா, பாடிய நல்லா ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணும்போது இந்த ட்ரங்க் ஃபேட்டு, ஹிப் ஃபேட்டு, டைஜெஷன் ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் வந்தா நார்மல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதனால நீங்க குப்புறக்க படுத்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தரைப்பயில இருக்கணும். நீங்க குப்புறக்க படுத்துக்கும்போது உங்களோட இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே டச் ஆகும். இன்னர் ஆர்கன்ஸ் மீன்ஸ் ஹார்ட், லங்ஸ், ஸோ பான்கிரியாஸ், கால் பிளாடர், ஸோ டைஜெஷன் ப்ராப்ளமா இருக்கட்டும். ஸோ நெக் பெயின் சாரி லெக் பெயினு, ஸோ நீ பெயினு, ஸோ நீ எல்லாமே டச் ஆகும்போது, அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஒரு நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் நீங்க ஏர்லி மார்னிங் தெரப்பி எடுக்கலாம். வெறும் வயித்துல. தெரப்பிக்கு முன்னாடி நல்லா தண்ணி குடிக்கணும். தெரப்பிக்கு முன்னாடி எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கலாம். தெரப்பி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தண்ணி குடிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா பாடில இருக்க தேவையில்லாத வேஸ்டேஜ் எல்லாமே வேர்வை மூலியமா வரும்போது, கண்டிப்பா தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதுல வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நல்லது. உணவு கட்டுப்பாடுகள்லாம் எதுவும் இல்ல. கரெக்ட் டைம்க்கு சாப்பிடுங்க. வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு 3 1/2 4 லிட்டர் நீங்க எடுத்துக்கோங்க. நான் வந்து உங்களோட வெயிட் சொல்றேன். மினிமம் வந்து 3 லிட்டர் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே. அவ்வளவுதான் இதோட மேட்டோட டெமோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க எப்ப வேணாலும் என்கிட்ட கேக்கலாம். தேங்க் யூ.